தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தற்பொழுது செய்தியாளர் சந்தித்து பேசி வருகிறார். அதை நேரடி காட்சியிலே பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழா ஹேட்டி தமிழ் தமிழ்நாட்டில் பிறகு தமிழ் தமிழ்நாட்டில் பிறகு ஹேட்டி தமிழ் நான் தமிழை வருகிறேன். என்ன தமிழை வருங்க என்ன ஒரு அப்பனா என்ன ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்கத்தோடு நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஐ ஹேட்டி என்ன ஒரு பெயரா என்ன ஒரு மகனா அப்படின்னு கேட்க ஏன் இதெல்லாம் சொல்லலாம். நான் தமிழை படிக்க மாட்டேன், தமிழ் படிக்க வேண்டும், தமிழை படிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை. தமிழ் படிக்க அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் காப்போம். எல்லா மொழியும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, தெரிஞ்சு வச்சுக்கிற கூட நானே ஏன் மொழி வாங்கப்பட்டேன்னா வெறி குழி கண்ணாடி மற்ற மொழியை கற்றுக்கிருக்கேன். தேவைப்படும் போது எடுத்து போட்டுக்கணும். அதான் அதான் தேவையில்லாம என்ன வாங்கப்பா காய்ச்சி விட்டீங்களா அப்படின்னு அப்படிதான் தப்போம். அதான் வேண்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி என்ன தமிழ். தமிழ் அதான் வழக்காடு மொழியாக கொண்டாங்க. தமிழ்ல எல்லாரும் பேசுனா வழக்காடு மொழியானா ஜட்ஜுக்கு ஜட்ஜு எப்படி வழக்காடு மொழியாக லாயர் படிக்கிறது எப்படி இங்கிலீஷ்ல படிக்கிறது வழக்காடு மொழியாக கொண்டாடா எல்லாம் தமிழா. இவங்க ஹலோ ஃபாதர் ஹவாய் எம்மையா இங்கிலீஷ் சொல்லலாம், எம்மகனம் இங்கிலீஷ் மீடியம் சொல்ல மாட்டாங்கல்ல. வழக்காடு மொழியாக யார் யார் தமிழை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் வழக்காடு மொழியாக வரா ஜட்ஜும் ஆயிரம் எப்போ கற்றுக்கிறாங்களோ அப்போதான் இந்த நாடு உருப்படும். அது மாதிரி ஓஎன்ஜி வராது தயவுசு. இன்னைக்கு சட்டசபையில் கூட நேரத்துக்கு கூட பார்த்தேன். சரி திருவாரூர் தொகுதியை திருவாரூர் தொகுதி விட்டு கொடுத்துருக்கோம், கலைஞர்கள் விட்டு கொடுத்தாங்க. அவன் கையெழுத்து போடணும். நான் கையெழுத்து போடாமல் இருந்தால் சும்மா இருப்பீங்கதான். தெரியாம நான் கையெழுத்து போடாமல் தான் சட்டசபையில் சும்மா இருப்பார்களா? சும்மா இருக்கலாம். அவரு திருவாரூர் தொகுதி நீ காலி தொகுதி எழுதி தர முடியுமா? காலியாடிச்ச தொகுதி. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டும். ஆனால் திருவாரூர் தொகுதி காலி என்று கொடுத்தேன். ஏன்னு எல்லாம் கேட்கறேன். நீங்க சொன்னீங்க இருந்தாலும் நான் அதெல்லாம் கேட்கறேன். சரி நீங்க கேட்க முடியாதுன்னா நாங்க திருவாரூர் தொகுதியை கலைஞர் உடல்நிலை சரியில்லை நானும் தானே கலைஞர் ரசிகன் தானே ரசிகனாக இல்லாமல் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கட்சி ஆரம்பிச்சு இன்றும் ரசிகன் தான். ஆனால் நான் என்னைக்கு ஜெயலலிதா அவர்களை பார்க்க நீங்க அவன் பொங்கல் சாப்பிடான். ஆமா முதலாஸ்பத்திரி போயிட்டு அவன் பொங்கல் சாப்பிடான். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடையே பேசிய காட்சியிலே நாம் நேரலையில் பார்த்தோம்.